இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் கெனசரேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்திலே நெருங்கினார்கள் என்று வாசித்து பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நெருங்கிய கூட்டங்கள், பல வகையான கூட்டங்கள் உண்டு. ஒன்று சாப்பாட்டுக்காக வந்தவர்கள், 5 அப்பம் 2 மீன்கள் கொண்டு 5000 பேருக்கு ஆகாரம் கொடுத்த போது ஆகாரம் கிடைக்கும் என்று ஒரு கூட்டம் வந்தது. இன்னொரு கூட்டம் என்னென்றால் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவரிடத்தில் வந்தார்கள். தங்களுக்கு இருந்த வேதனை, துக்கம், கண்ணீர், வியாதி மாறும் என்று சொல்லி அற்புதத்தை எதிர்பார்த்து வந்தார்கள். இன்னொரு கூட்டம் குறை சொல்லும்படி வந்தார்கள். ஆனால் உண்மையிலே ஒரு கூட்டம் வந்தது எதற்காக என்றால், அவருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி அவரிடத்தில் வந்தார்கள். அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். இன்னும் சொல்ல அவர் நெருக்கினார்கள். அப்படி அவரை வசனத்தை கேட்கும்போது நெருக்கின பொழுது வேதம் சொல்கிறது, கடலில் நின்ற 2 படகுகளை கண்டு அதை பார்த்த பொழுது அந்த படகில் இருந்தவர்கள் தங்களுடைய வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் என்று வாசித்து பார்க்கிறோம். எம்டி போட், எம்டி நெட், வெறுமையாக்கப்பட்ட படகு, வெறுமையாக்கப்பட்ட வலை. ஆண்டவர் சந்திக்கிற மக்களை பாருங்களேன், வெறுமையாக்கப்பட்ட நிலைமையில அவர்கள் வேதனையோடு, துக்கத்தோடு, தோல்வி முகத்தோடு, கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். வசனத்தை கேட்டவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைமை, வறுமையில் இருக்கிறவர்களுக்கு, வெறுமையில் இருக்கிறவர்களுக்கு நிறைவை கொடுக்கிறதற்கு ஒரு தேவன் அங்கே வந்து நின்றார். மீன்பிடிக்கிறவர்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். படகு வெறுமையான படகு. அந்த வெறுமையான படகையும் அந்த வெறுமையான வலையையும் கர்த்தர் கேட்ட பொழுது ஆண்டவருக்கென்று கொடுத்தார்கள். ஆண்டவருக்கென்று கொடுத்த பொழுது அந்த வெறுமையாக்கப்பட்ட வலையை நிரப்பினார், வெறுமையாக்கப்பட்ட படகை நிரப்பினார். எப்பொழுதென்றால் அவளை பார்த்து சொன்னார், சற்று ஆழத்திலே கொண்டு போங்கள் என்று சொன்னார். ஆழத்திலே கொண்டு போன பொழுது வெறுமையான படகும் வெறுமையான வலையும் நிறையத்தக்கதாக ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை செய்தார். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையானவர்களே, அன்றைக்கு வெறுமையாக்கப்பட்ட படகிலே, வெறுமையாக்கப்பட்ட வலையிலே ஒரு நிறைவு கொடுத்த ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஒருவேளை ஒன்றும் இல்லை என்கிற நிலைமையில் இருக்கலாம், பலவிதமான தேவையோடு இருக்கலாம். அன்றைக்கு எம்டி நெட், எம்டி போட், வெறுமையாக்கப்பட்ட படகுகளை நிறைவு கொடுத்தாரே, வெறுமையாக்கப்பட்ட வலையிலே திரளான மீன்களை கொடுத்தாரே. காரணம் என்னவென்றால் அவங்க சற்று ஆழத்திற்குள் கொண்டு போனார்கள். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் ஆழமான அனுபவத்திற்கு, உங்கள் விசுவாசத்திலே சற்று ஆழம், உங்களுடைய ஜெபத்திலே சற்று ஆழம், வேத வசனத்தை தியானிப்பதில் சற்று ஆழம், இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதில் சற்று ஆழமான நிலவத்திற்கு போங்களேன். கொஞ்சம் ஆழத்தில் போய் உங்கள் வலையை போடுங்களேன். ஆழத்தில் கொண்டு போகும்போது வெறுமையாக்கப்பட்ட வாழ்வு நிறைவுள்ள வாழ்க்கையாக மாறும். மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.